பால் யாங்கிச்சோ ஊழிய ஆரம்ப காலகட்டத்தில் அப்பதான் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், நீ இங்கே வந்து நீ இப்படி ஜீசஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறோம். இந்த பிள்ளை நடக்க முடியாத சப்பானியா இருக்கு, இந்த பிள்ளையை நீ நடக்க வைக்கிறேன்னு சொல்லு, நாங்க எல்லாரும் அந்த ஜீசஸை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா நடக்கலைன்னா உன்னை கொன்னு போடுவோன்னு சொன்னாங்களாம். அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவர் கேட்டாரா, எனக்கு 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்க. அப்போ அதே ஊர்ல ஒரு இடத்துல தங்கி ஒவ்வொரு நாளும் 1 மாதம் ஒரு வேளை தான் அவர் ஆகாரம், ஃபாஸ்டிங் போட்டு அழுது ஜெபித்து 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 முடிய போகிறது 1 மாதம். அன்று ராத்திரி ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை காட்டுறார். ஒரு பெரிய வலு சர்ப்பம் அந்த வாயிலிருந்து இந்த பிள்ளை வந்து வெளியே வந்து விழுகிறத ஒரு தரிசனம் பார்க்கிறார். ஒரு பெரிய விடுதலை. அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு கட்டு உடைஞ்சது. அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்ததான சாத்தான் அந்த கட்டு உடைஞ்சி அந்த பிள்ளையை விட்டு ஓடிய போனான். அந்த பிள்ளை நடக்க எழும்பி நடக்க அந்த ஊரே ராத்திரி நேரம் கத்தி கூச்சலிட்டு அந்த ஊர்ல ஒரே ஆர்ப்பரிப்பு. ஊர் ஜனமெல்லாம் திரண்டு இப்போது அவர் இருக்கிற இடத்துல, ஊழியக்காரன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இவருக்கா 1 மாதம் முடியுது. ஐயோ வெளியில சத்தம் கேட்குது, ஒன்றும் நடக்கல, என்னை கொல்லதான் போகிறாங்க நினைச்சு இவர் வெளியே கதவை திறந்து, பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காக மரித்தாலும் நான் மரிக்கிறேன்னு சொல்லி வெளியே வந்தா எல்லாரும் சொன்னாங்க, நீ ஆராதிக்கிற அந்த தேவன் தான் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பிள்ளை சப்பானியாய் முடக்கி வைத்திருந்த அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி அந்த பிள்ளையை விட்டு வெளியேறியது. தேவ பிள்ளையை கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்ன ஏதாகிலும் பண்ணிடுவாங்களா? தேவன் அனுமதிக்காத எந்த காரியமும் நம்ம கிட்ட வர முடியாது.